இன்றைக்கு நான் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் முதல் வந்து உப்பு, இது இந்த 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன், 500 கிராம். அதுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்தது வந்து பிரியாணி மசாலா ஒரு மேசக்கரண்டி. அதுக்கு அடுத்தது என்னோட கறித்தூள் ஒரு 2 கரண்டி போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு பிறகு இதுக்குள்ள தேங்காய் பால் சேர்க்கிறேன். நீங்க வேணும்னா ஜோக்கெட் சேர்க்கலாம், தயிர். நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன், நான் ஜோக்கெட் பிடிக்காது, தயிர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை வடிவா பிறகு தேசிக்காய் புளி விட்டு விடுவோம், லெமன் ஜூஸ் விட்டுட்டு இது ஒரு அரை மணித்தேரம் இதை வந்து ஒரு மேரினேஷனுக்கு விட்டு மூடி விடுவோம் ஒரு 1/2 an hour. இனி வந்து பிரியாணியை செய்வோம். சட்டி சூடாகுது. நான் நெய் ஒன்றும் சேர்க்கல, நெய் ஸ்மெல் பிடிக்காது, நான் தேங்காய் தான் சேர்க்குறேன். அது கொதிக்கட்டுக்கும். இப்போ நம்ம வந்து பிரியாணி அந்த ஓல் ஸ்பைஸை சேர்ப்போம். அதுவும் பொரிஞ்சு வரட்டுக்கும். இதுக்கு பிறகு மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், நான் இதில் 3 வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான், அளவான வெங்காயம். அது நல்லா வதங்கட்டுக்கும் பொன்னிறமாக. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துடுது. இப்போ தான் இட்லி போட்டு பேச சேர்ப்போம். போட்டுட்டு நல்லா கிளறிடுவோம். இந்த பச்சை வாசனை போகும். இப்போ தக்காளி பழம் சேர்ப்பேன். நான் 2 தக்காளி பழம் பட்டி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வதங்கணும். பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்ப்போம். தக்காளி பழம் எல்லாம் வதங்கி வந்துட்டு மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்ப்போம், இந்த தண்ணியும் சேர்ப்போம். எல்லாத்தையும் அவிய விடுவோம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து சிக்கன் அவிய விட்டுடுவோம். நான் தயிர் சேர்க்கல, நான் தயிர் ஸ்மெல் புதினா மல்லியில் இந்த ஸ்மெல் எல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனால் தயிர் சேர்க்கல. சிறிதளவு சேர்ப்போம், சுள்ளட்டு சேர்ப்போம். இப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா வெந்து ஸ்பைசஸ் தூள்களோட எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடுது. நான் இதில் நான் சோறு வந்து அரிசி வந்து போட்டு தான் வச்சுருக்கேன், சோறாகி பாஸ்மதி ரைஸ். அதை நான் இனி இதில் கூட சேர்க்க போகிறேன். சோறெல்லாம் போட்டு இனி கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் அடுப்பை விட்டுட்டு மூடி விடுவோம். ரெடி. இது என்னுடைய ஸ்டைலில் பிரியாணி ரெடி. கோழியெல்லாம் நல்லா வேகி வந்திருக்குது. இதுக்கு நான் இனி வெங்காயத்தை நல்லா பொரித்து வச்சுருக்கிறேன். அதை மேலாப்பில் கொஞ்சம் தூவி விடுறேன்.
பிரியாணி ரெடி. இப்படி நல்லா வடிவாக ஸ்பைஸியாக நல்ல வடிவாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஒருக்கா சாப்பிட்டு காட்டுறேன். முட்டையும் கத்தரிக்காயும் நெத்தலி கருவாடும் போட்டு ஒரு சோஸ் போட்டு ஒரு பிரட்டி இருக்கிறேன் டவல் மாதிரி. அதையும் போட்டு சுடுவது சரியாக சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம.